இந்த இந்த வேர்ல்ட் கப்பை பார்த்துட்டு மறுபடியும் பிகில் படத்தை போய் பாருங்க, எவ்வளவு நம்மள ஓட விட்டுருக்கானுங்கன்னு. அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும். வணக்கம் ஹோமிஸ், வெல்கம் டு ஹோல்சம் ஹோமி சேனல். என்னடா ஐபிஎல் தான் முடிஞ்சிருச்சு, அடுத்து எதனா மில்க் பண்ண வந்திருக்கீங்கன்னு நீங்க நினைக்கவே தேவையில்ல. கிடையாது, ஃபுட்பால் வேர்ல்டு கப். கிரிக்கெட் மட்டும் இல்லைங்க, ஃபுட்பால். அடுத்து என்ன, ஃபுட்பால், மூவிஸ், அரசியலும் இருக்கா. எலிஃபென்ட் இந்த ரூமை மென்ஷன் பண்ணிடுவோம். ஐபிஎல் ஃபைனல்ஸ்க்கோ அதுக்கப்புறம் போட்ட வீடியோஸ்லயும் வந்துட்டு நான் இல்ல, பிகாஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் ஆயிடுச்சு எனக்கு. அதனால நான் ஆர்சிபி ஜெயிச்ச வன்மத்தினால இல்ல ஆர்சிபிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு மெயினா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு எங்கடா போனா அந்த ஜோன்ஸ், அவனை வச்சு அடிங்க, அவனை போட்டு அடிக்கடா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ட்ரூ, இந்த ஐபிஎல் வந்துட்டு உண்மையாலே ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு வந்துட்டு கங்க்ராட்ஸ். அதுதான் நான் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். நீங்க பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா என்னுடைய ப்ரெடிக்ஷன் அப்படிதான் இருந்துச்சு. கமெண்ட்ஸ்ல போட்டு அடிச்சது வந்துட்டு நியாயம் தான், பட் ஆனா நான் ஓடல, தாமதமா வந்திருக்கு. வந்துட்டு நம்ம வன்மத்தையும் கொட்ட முடியல. சோ அதனால கமெண்ட்ஸ்ல என்னுடைய டயரை போட்டு கமெண்ட் வந்து இங்க பின் பண்ற ருத்ராஜ் வன்மம் யாரு கசியா மேல பாத்துட்டு சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஒரு ஷார்ட்ஸ்ல வேணா நான் எந்த வீடியோ எல்லாம் மென்ஷன் பண்ணனா அதுக்கு ஒரு மாட்டாச்சா போட்டுடலாம். மெயினா இந்த வீடியோ வந்துட்டு FIFA 2026 பிகினர்ஸ் கைட் ஃபார் FIFA யாருக்காச்சும் வேணும்னா இந்த வீடியோ பாருங்க. ஆமா கைஸ், சோ ஐ திங்க் நிறைய பேர் இப்ப கிரிக்கெட் ஐபிஎல் முடிஞ்சிச்சு, அடுத்து எந்த இம்பார்ட்டன்டான சீரீஸும் இல்ல. இந்தியாலாம் ஆப்கானிஸ்தான் ஆடுறானுங்க, அதெல்லாம் பாக்காதீங்க. ஃபுட்பால் பார்க்க வாங்க, ஃபுட்பால பாருங்க. ஐ திங்க் யாரு இருந்தாலும் ஃபுட்பால் பார்க்க. ஆமா கைஸ், ஃபுட்பால் பார்க்கணும்னா ஐ திங்க் இதான் ஒரு பெஸ்ட் டைம். வேர்ல்ட் கப் பார்த்து உள்ள வருதுன்னா அதான் பெஸ்ட் டைம். ஏன்னா நானுமே 2010 வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துதான் எங்க அப்பா தாத்தாவோட எல்லாம் பார்த்து வாவ் ஒன் ஆஃப் ஸ்கேண்ட் என்ன சார் நடக்குதுங்க. ஷக்கீரா வந்துட்டு வக்கா வக்கான்னு ஆடுறது இருக்குன்னு எனக்கு தெரியும், அது வரைக்கும் எனக்கு அது கூட தெரியாது. ஏன்னா 2010 தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டில் த கோட்டட் வேர்ல்ட் கப் ஃபார் பாப் கல்ச்சர். யோசிச்சு பார்த்தா நாஸ்டால்ஜியாக்கு, பிகாஸ் இந்த வேவிங் பிளாக், வக்கா வக்கா எல்லாமே வந்து நம்ம ஊர் வரைக்கும் அது ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. எல்லாருமே பாட தெரியாம பாடிட்டு இருந்த, நானா பாட தெரியாம பாடிட்டு இருந்த பாட்டு அது. அதுக்கப்புறம் வேவின் பிளாக் வந்ததுக்கப்புறம் வக்கா வக்காலாம் நார்மல், வேவின் பிளாக் பாட்டா கெத்து அப்படின்னு சுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வக்கா வக்காக்கே போயிட்டு நான் 10, 14 அதுக்கப்புறம் 18, 22 தான் வந்துட்டு முரட்டுத்தனமா ஃபாலோ பண்ணேன். ஓகே, ஐ திங்க் இந்த வருஷம் வேர்ல்ட் கப் பார்த்தா ஆப்வியஸ்லி யூஎஸ், கனடா, மெக்சிகோ 3 கண்ட்ரிஸ் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. அண்ட் இந்த வாட்டி வந்து ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னா, உண்மையாலே வேர்ல்டோட கேம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பட் 48 டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி வந்துட்டு. யூஸ்வலா வந்துட்டு இவ்வளவு டீம்ஸ் இருக்க மாட்டாங்க. அதுல கூட நம்ம இல்ல கைஸ், அது ஒரு வருத்தம். அது ரொம்ப சோகமான விஷயம். 1.4 பில்லியன் பாப்புலேஷன் வச்சுக்கிட்ட ஒரு கண்ட்ரியா இருந்துட்டு நம்ம இப்ப வந்துட்டு இதனால கிரிக்கெட்டை பேஷ் பண்றோம், ஃபுட்பால நீங்க இது பண்றதுக்காக கிரிக்கெட்டை போட்டு அடிக்கிறேன் அப்படி இப்படின்னு இல்லை. ஆக்சுவலி ரெண்டுமே ஸ்போர்ட்ஸ் தான். பட் ஒரு ஆனஸ்ட் ட்ரூத் இங்க என்னன்னா, கிரிக்கெட்டுக்கு இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டுக்கு அதிகமா காசு போடுறாங்க, பட் ஆனா ஃபுட்பாலுக்கு போடல, அதனால வளரல. அது வந்துட்டு ஒரு சென்சிட்டிவான டாபிக், லைக் அது ஒரு கிரே ஏரியாவான டாபிக். நான் கமெண்ட்ஸே பார்த்தேன், நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கிரிக்கெட்டுக்கு கொடுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபுட்பாலுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால வளரலன்றாங்க. இன்னொரு கமெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபுட்பால் நம்ம ஊர் ஃபுட்பால் ஸ்கில்ஸ் அவங்க வளர்த்துக்கிட்டு ஒழுங்கா ஆடினாலே குவாலிஃபை ஆடலாம், நீங்க சும்மா கிரிக்கெட்டை தப்பு சொல்லாதீங்கன்றாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பேலன்ஸ் ஆஃப் போத். இப்ப இந்த ஐஎஸ்எல் எல்லாம் நடந்தது வந்துட்டு எவ்வளவு பேர் ரொம்ப ரிகரஸா ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. அண்ட் நடுவுலயே வந்து ஐஎஸ்எல் நிறுத்திட்டாங்க, நடுவுல வந்து ஸ்பான்சர்ஷிப் இல்லன்னு சொல்லிட்டு, ஸ்பான்சர்ஷிப் கூட இல்லன்னு சொல்லிட்டு ஐஎஸ்எல் எல்லாம் நிறுத்தினாங்க ஒரு ஸ்டேஜ். பட் நம்ம நிறைய வந்துட்டு நம்ம இந்த பாராட்டணும், பிகாஸ் அவர் ஐஎஸ்எல் எல்லாம் நேர்ல போய் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆர்சிபி பிடிக்கலனா கூட ஃபுட்பால் நான் ஒரு பெங்களூர் எஃப்சி ஃபேன் தான் பாஸ், என்ன மன்னிச்சிருக்கேன். ஆனால் அவர் பெங்களூர் எஃப்சி ஃபேன் தான். இதுல ஆல்ரெடி ஃபுட்பால் பாக்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் வந்து இன்டராக்ட் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. இப்போ வந்துட்டு மெயினா ஐபிஎல்ல வந்துட்டு நாங்களே இவ்வளவு ரீச் கிடைக்கும்னு சத்தியமா நினைக்கல. சோ இந்த ரீச் கிடைச்சதை வச்சுட்டு யாருக்கு வந்துட்டு மெயினா இந்த ரீல்ஸ்ல வந்துட்டு ஃபிஃபாக்கான இது ஸ்பெகுலேட் ஆயிட்டே இருக்கு.
அதுல நிறைய நம்ம தமிழ் டேங்க் மீம் போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பாக்குறதே என்னன்னா, சாரிப்பா எனக்கு ஃபுட்பால் பத்தி தெரியாது அப்படின்ற ஒரு இதுதான் போடுறாங்க. சோ அதனால வந்துட்டு யாருக்காச்சும் அதை பத்தி பேசுறாங்களே, பட் ஆனா அது என்ன அப்படின்றது இதுனா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பேசிக்கா போல நான் சொன்ன மாதிரி ஒரு 48 டீம்ஸ் இருக்காங்க. அண்ட் எல்லா கான்டினென்ட்ல இருந்தும் இப்போ சில டீம்ஸ் வருவாங்க. அண்ட் மொத்தமா பார்த்தோம்னா ஒரு குரூப்லயும் வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் மாதிரி தான். ஒரு குரூப்லயும் வந்துட்டு இப்போ 4 டீம் இருக்கானுங்க, 12 குரூப். ஸோ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லா குரூப்ல இருந்தும் வந்து ஒரு டாப் 2 டீம்ஸ் குவாலிஃபை ஆவாங்க அடுத்த ரவுண்டுக்கு. அண்ட் மீதி இருக்கிற டீம்ஸ் இப்போ 2 டீம்ஸ் குவாலிஃபை 24 டீம்ஸ் குவாலிஃபை ஆயிடும். ஸோ அண்ட் மீதி வந்து 8 டீம் வந்துட்டு அக்ராஸ் த 12 குரூப்ஸ் இந்த டாப் பெஸ்ட் பிளேஸ் 3 டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆவாங்க. ஸோ டோட்டலா ஒரு 32 டீம்ஸ் குவாலிஃபை ஆகும். நீங்க இவ்வளவு கூட வரிப்படிக்க தேவையில்ல மிஸ், இது சும்மா வந்து நான் ஒரு இதுக்கு தான் சொல்றேன். ஸோ பேசிக்கா அவுட் ஆஃப் 48 டீம்ஸ்ல வந்து 32 டீம்ஸ் அடுத்த ரவுண்ட் போவானுங்க. பெஸ்ட் வே டு ஃபாலோ த வேர்ல்ட் கப் என்ன கேட்டா வந்துட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு பிளேயரை சூஸ் பண்ணலாம், அவனோட மேட்சஸ் பார்க்கலாம். ஆர் ஈவன் பெட்டர் வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு டீமை ஃபாலோ பண்ணா அவங்களோட ஸ்டோரி உங்களுக்கு அப்படியே த்ரூ த வேர்ல்ட் கப் வந்து ஃபாலோ பண்ணா அது இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். என்ன நீங்க இந்த வருஷம் என்ன டீமை ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கீங்க? வந்துட்டு வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜெனரல் க்ரௌட் பத்தி ஃபுட்பால் பத்தி பேசினாலே மெயினா 2 பேர் தான். ஆக்சுவலி 3 பேர்லாம் ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொனால்டோ, மெஸ்ஸி, இவங்க தான் வந்துட்டு ரொம்ப நோன் பிளேயர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். யாருக்குமே ஃபுட்பால் ஃபாலோ பண்ணலனா கூட கன்ஃபார்ம் ரொனால்டோ தெரியும், இல்ல மெஸ்ஸி. அதுதான் மூணாவது நான் சொன்னேன். மூணாவது பிளேயர் ரொனால்டோ மெஸ்ஸியான்னு கேட்டா பிகில்னு சொல்லிட்டு சில பேர் சுத்துவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பிகிலால கூட அவர் நினைச்சாலும் இந்த FIFA வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ஏன்னா இந்தியா குவாலிஃபை ஆகாத ஒரு வருத்தம். ரொனால்டோ, மெஸ்ஸி, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் போனா நெய்மார், எம்பாப்பே. எம்பாப்பே கூட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பட் அகைன் பார்த்தா நெய்மார், மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ தான் வந்துட்டு மோஸ்ட் ஆன்டிசிபேட். ஸோ யாருக்காச்சும் ஃபர்ஸ்ட் FIFA ஃபாலோ பண்ணனா ஆப்வியஸ்லி எப்போ ரொனால்டோ மேட்ச், மெஸ்ஸி மேட்ச் தான் பார்க்க போறாங்க. நம்ம ஊர்ல கிரிக்கெட் எப்படியோ பிரேசில்ல வந்துட்டு ஃபுட்பால் வந்துட்டு அப்படி நம்ம வந்து தெருவோரம், முக்கு, சந்து, கிந்து, பந்து, மூத்திர சந்து, எந்த இதுக்கு போனாலும் ஒரு பேட்டு, பாலு, மட்டை வச்சு ஆடுற மாதிரி அவனுங்க ஊர்லயே இந்த ரியோ ஃபவேலா அந்த மாதிரி ஒரு பிளேசஸ் எல்லாம் பார்த்ததுனாலே இந்த முட்டு சந்தா தான் இருக்கும். அங்க வந்துட்டு ஃபுட்பால் ஆடிட்டு இருப்பானுங்க. ஒரு நோஷன் இருக்கு, இந்தியன்ஸ் வந்துட்டு கிரிக்கெட்ட ரிலிஜியன் மாதிரி பாக்குறானுங்கன்ற மாதிரி. அவனுங்களும் அப்படிதான் பாப்பானுங்க ஆக்சுவலி பிரேசிலியன்ஸும் ஃபுட்பால். அதுவும் அவனுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுவானுங்க. எப்படின்னா நம்ம வந்து இப்போ டிக்கெட் பிரைஸ் எல்லாம் கம்பேர் பண்றோம். சிஎஸ்கே ஆப்வியஸ்லி பிரைசஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நீங்க யூஎஸ்ஏ ஃபுட்பால் வேர்ல்ட் கப் பிரைஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பிரைஸ்ல இருக்கிறானுங்க. பட் யூஸ்வலா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல வந்து அர்ஜென்டினா, பிரேசில் இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஒண்ணு வீடை வித்துருவானுங்க, வீடை வித்து காரை வித்து லேண்டை வித்து போய் காசு இஷ்டத்துக்கு காசு கொடுத்து போய் பாப்பானுங்க. அந்த லெவலுக்கு கிரேஸ் இருக்கு. பிரேசிலியன்ஸ் அவனுங்க அந்த ஹிஸ்டரியில பார்த்தாலே அவனுக்கு வந்துட்டு ஒரு விசித்திரமா ஆடுவானுங்க. லைக் வந்துட்டு பாக்குறதுக்கே திணுசா ட்ரிக்ஸ், இந்த இது அதெல்லாம் பண்றதுல வந்துட்டு அவனுங்க ஒரு மொரட்டு. சோ என்ன நான் இந்த வருஷம் வந்துட்டு பர்சனலா என்ன டீம் ஃபாலோ பண்ணோம்னா எனக்கு மெஸ்ஸி ரொம்ப பிடிக்கும். சோ நான் லாஸ்ட் 2022 வேர்ல்ட் கப் வந்துட்டு நான் எல்லா மேட்சும் ஆல்மோஸ்ட் பார்த்தேன். நான் குரூப்ல இருந்து பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா வந்துட்டு எனக்கு அப்போ நிறைய ஃப்ரீ டைம் இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அர்ஜென்டினா ஃபாலோ பண்ணுவேன். அகைன் போர்ச்சுகலும் வந்துட்டு நான் ஏன் ஃபாலோ பண்ணுவேன்னா மெஸ்ஸி வந்துட்டு ஒரு இப்போ நம்ம தோனி, MS தோனி அவர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ICC டிராஃபிஸ் வந்துட்டு அவர் வாங்கிட்டாரு. நான் வந்து தோனி கண்ணி தாங்க ஒத்துக்கிறேன். அதனால வந்துட்டு தோனி, கோலி இவங்க எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவங்க மோஸ்ட் ஆஃப் த ICC டிராஃபிஸ் வந்துட்டு அவங்க வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு மெஸ்ஸி வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த இது அவர் எங்கெல்லாம் ஆடி இருக்காரோ அதோடைய கப்ஸ் வந்துட்டு வாங்கிட்டாரு. அவர் வாங்காத ஒரே கப் வந்துட்டு அந்த வேர்ல்ட் கப்பா தான் இருந்துச்சு. இந்த ரொனால்டோ ஃபேன்ஸோ மெஸ்ஸி ஃபேன்ஸோ அடிச்சுக்கிட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்து நம்ம ஊர்லயே அடிச்சுப்போம், விராட் கோலியா இல்ல தோனியான்னு. அவனுக்கு வந்துட்டு மெஸ்ஸியா ரொனால்டோ அடிச்சுக்கிட்டு கடைசியா மெஸ்ஸி வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டாரு. பட் வந்துட்டு ரொனால்டோ வந்துட்டு ஸ்டில் அவர் ரொம்ப வருஷமா வேர்ல்ட் கப் ஆடிக்கிட்டு இருக்காரு. பிகாஸ் அவர் எப்போதுல இருந்தோ வேர்ல்ட் கப் ஆடி ரொம்ப நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி கண்ட்ரிக்காக பெருசா இது பண்ணல. ஈவன் மெஸ்ஸி கூட அப்படிதான் வந்துட்டு கண்ட்ரிக்காக எதுவுமே ஆடலன்னு சொல்லி நடுவில் ரிட்டையர்லாம் ஆயிட்டாரு அவரு இன்டர்நேஷனல்ல இருந்து. மறுபடியும் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து உள்ள வந்து அந்த கோப்பாடி அமெரிக்காவை ஜெயிச்சு அதுக்கப்புறம் கோப்பாடி அமெரிக்கானா வந்துட்டு அவங்க சவுத் அமெரிக்கால வந்துட்டு ஒரு இது கப் மாதிரி அது வந்து அவர் ஜெயிச்சு அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருப்பாரு.
சோ அந்த ஒரு லைன்ல வந்துட்டு ரொனால்டோ ஃபேன்ஸ்க்கோ ஈவன் ரொனால்டோக்குமே வந்துட்டு அந்த பாக்கியம் கிடைக்கல. சோ நான் அதையே ரொம்ப ரிகரஸா பாத்துட்டு இருப்பேன். சவுத் கொரியான்னு ஒரு டீம் இருக்கு. சவுத் கொரியன் டீம் வந்துட்டு சவுத் கொரியன் அண்ட் ஜப்பான் இவங்க 2 பேரையுமே வந்துட்டு நான் ரொம்ப ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். ஏன்னா ஜப்பான் வந்துட்டு லாஸ்ட் வேர்ல்ட் கப் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ புல் பண்ணானுங்க. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா ஜெர்மனிய வந்துட்டு ஒரு இதுல மேட்ச்ல தோக்கடிச்சிருவானுங்க அவனுங்க. எனக்கு வந்துட்டு மெயினா அர்ஜென்டினாக்கும் நெதர்லாந்து அவனுங்க மேட்ச் அப் ஆனா அதுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யாருக்காச்சும் வந்துட்டு ஒரு டிராமா ஃபீல்டு மேட்ச் பாக்கணும் அப்படின்னா அந்த ஹைலைட்ஸ் போய் பாருங்க. ஏன்னா அது ஒரு லிட்டரலி வெளியே உட்கார்ந்த கோச் தான் வந்துட்டு எல்லோ கார்டு வாங்கிட்டு இருப்பான் அந்த மேட்ச்ல. நான் வந்து இந்த வாட்டி சொன்ன மாதிரி பிரேசில் என்னோட சில பிளேயர்ஸ் நெய்மார்க்காவே இல்லை, என் தலைவர் வினிசியஸ் ஜூனியர் அங்க இருக்கான். நான் ரியல் மேட்ரிட் ஃபேன், அதனால வினி இருக்காரு, அங்கிள் கேசபீரோ இருக்காரு. அதுக்காக பிரேசில் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் அது போக ஐ திங்க் குரோவேஷியா ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அவனுங்க வந்துட்டு ஒரு லைக் எபிசோட் ஒரு டீமே இல்லாம லாஸ்ட் இயர் செமிஃபைனல்ஸ், போன வாட்டி அதுக்கு முன்னாடி ஃபைனல்ஸ் வந்திருந்தாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி என்னோட ஃபுட்பால் குரு மாட்ரிச் இருக்காரு. அங்க வேர்ல்ட் கப் வந்துட்டு நிறைய ஃபேமஸான பிளேயர்ஸ்க்கு கடைசி ரொனால்டோ கண்டிப்பா கடைசி வேர்ல்ட் கப் மோஸ்ட்லி இருக்கும். மேபி அடுத்த வேர்ல்ட் கப் மேபி புஷ் பண்ணலாம். நெய்மார் இந்த வாட்டியே வந்து நெய்மார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்குவாட்லயே வந்திருக்கான். அதனால வந்துட்டு ஐ திங்க் நெய்மார், மாட்ரிச், டெப்ராய்னா இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ்க்கு இது ஒரு லாஸ்ட் வேர்ல்ட் கப். பட் அதே மாதிரி வந்துட்டு ஹோமிஸ் நிறைய பிளேயர்ஸ்க்கு இது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்பாவும் இருக்கு. இப்ப ஹாலண்ட் இருக்கான், அவனுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப். ஆமா, நான் அவங்க டீம்லயே வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா அவனுக்கு அந்த போட்டோ ஷூட்லாம் வைக்கிங்ஸ் மாதிரிலாம் பண்ணி பயங்கரமா இருந்துச்சு. நான் லாஸ்ட் வேர்ல்ட் கப் பார்க்கும் போதே நிறைய சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. இப்ப ஜப்பான்லாம் வந்துட்டு ரொம்ப வருஷமா வந்துட்டு பயங்கரமா புஷ் பண்ணி எதையாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புஷ் பண்ணி உண்மையாலேயே வந்துட்டு அவங்க இது பண்ணாங்க. நிறைய சொன்ன மாதிரி குரோவேஷியாலாம் எவன் இருக்கானே தெரியாது எனக்கு. அங்க மாட்ரிச் மட்டும் தான் தெரியும் அங்க. ஆனா அவனுங்க யாரும் இருப்பானுங்க, செமிஃபைனல்ஸ் வருவானுங்க. பிரேசில் தான் ஜெயிக்கும்னு நினைப்பானுங்க, குவார்டர் ஃபைனல் தோத்து போயிருவானுங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி என்னென்னமோ போர்ச்சுகல்லாம் வந்துட்டு குவார்டர் ஃபைனல்ல தோத்துருவானுங்க. மொராக்கோன்னு ஒரு டீம் போய் தோப்பானுங்க. வந்துட்டு உண்மையாலேயே டிசப்பாயின்மெண்ட்ஸும் இருக்கும், சர்ப்ரைசஸும் இருக்கும், நிறையாவும் இருக்கும். லைட் ஹார்ட்டடா பாத்தீங்கன்னா உண்மையிலே என்ஜாய் பண்ணலாம். நான் குயிக் செக் லிஸ்ட் கொடுக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லா மேட்சுமே 90 மினிட்ஸ் தான், மேக்ஸிமம் 120 மினிட்ஸ். ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல இது. இந்த மேட்ச் டைமிங் மட்டும் கொஞ்சம் கூட்டமா வச்சிருக்காங்க இந்த வாட்டி. பட் எவ்வளவு மேட்ச் முடியுதோ அதுவும் பாருங்க. அது போக டிராமா, லைக் வந்துட்டு டிராமா எக்கச்சக்க டிராமா இருக்கு. கிரிக்கெட் மேட்ச் ஜென்டில்மேன் கேம் கை கொடுத்துட்டு போறது, இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாம் கை கால அடிச்சு உடச்சு என்னென்னமோ பண்ணுவானுங்க. கோச் வருவான், மேனேஜர் வருவான். அதுதான் கைஸ் உங்களுக்கு லிட்டரலி மறுபடியும் இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்க பாத்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு நெதர்லாந்து வெர்சஸ் அர்ஜென்டினா 2022 வேர்ல்ட் கப் போய் செக் அவுட் பண்ணுங்க. எவ்வளவு நான் அந்த லைவ்ல பார்த்தேன், நான் மறக்கவே மாட்டேன் அந்த மேட்ச். ஒருத்த இருப்பான் ஒரு டெட்டல் மண்டையா, அவன் லிட்டரலி உலகத்துக்கே பயம் காட்டான் அந்த ஃபைனல்ஸ்ல. லைக் லிட்டரலி 2-0 இருந்து 2-2 ஆக்குவான். இந்த அர்ஜென்டினா கோல் கீப்பர் தடுப்பான். அது போயிருக்கோம் வேர்ல்ட் கப். சோ அது ஒரு செம டிராமா, லைக் ஹில் மேட்சஸா இருக்கும். சோ அதனால செக் அவுட் பண்ணி பாருங்க. மெயின் ரீசன் இது ரெண்டா. அது போக ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துக்கு வந்து அப்படியே ஜாலியா இருக்கும். நிறைய ட்ரெண்ட்ஸ் வரும், நிறைய மீம்ஸ் வரும். யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேசிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு கூட நீங்களும் போய் லைட்டா ஒரு இது பண்ணலாம் இந்த மாதிரி. சோ ஆப்வியஸ்லி இப்போ எல்லா மேட்சுமே குரூப் ஸ்டேஜ்ல கண்டிப்பா நல்லா இருக்காது. நம்ம கிரிக்கெட்ல இருக்க மாதிரி தான் நிறைய டம்மி டீம்ஸ் போட்டிருக்காங்க இந்த வாட்டி. சோ மேபி நாங்க ஒரு ஃபாலோ அப் வீடியோ சொல்றோம், இந்த குரூப் ஸ்டேஜ்ல என்ன மேட்சஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க ஃபாலோ பண்ணலாம்னு சொல்றோம். நிறைய சொன்ன மாதிரி குரூப் மேட்சஸ் எனக்கு தெரியல. பட் ஆனா நாக் அவுட்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உண்மையாவே உயிரை கொடுத்து ஆடிட்டு இருப்பானுங்க அங்க. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் மேட்சஸ். லைக் டப்புன்னு போவானுங்க, சம்பந்தமே இல்லாம டெஸ்ட்ராய் ஆவானுங்க டீம்ஸ். இப்போ அந்த 2014 ஜெர்மனி வர்சஸ் பிரேசில்னு ஒரு மேட்ச் நடந்துச்சு. 7-2ல தோப்பானுங்க அவனுங்க. அப்ப பிரேசில் தான் ஹோஸ்டா இருப்பானுங்க அந்த இல்ல. லிட்டரலி ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரி இவ்வளவு ஹியூமிலியேட்டடா, அதுவும் ஃபுட்பால ரிலீஜியனா வர்ஷிப் பண்ற ஒரு கண்ட்ரி. இது வந்துட்டு 2023ல நம்ம ஊர்லயே போட்டு அடிச்ச மாதிரி அவனுங்க ஊர்லயே அடிப்பானுங்க. பட் ஆனா அந்த அடி நம்ம அடியை விட ஒரு 5x மோசமான அடியா இருக்கும். சோ அதனால உண்மையாலேயே ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க கைஸ். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார், டீம்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார், அது எல்லாமே வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு.
இது சும்மா ஒரு லைட்டா ஒரு வீடியோ போட்டு ஃபுட்பால் பத்தி தான் பண்றோம் இங்க. பிகாஸ் நிறைய பேர் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க. பட் அகைன் அத ஃபுட்பாலுக்கு வரீங்க, இல்ல நம்ம பார்க்கலாம், நம்ம ஏதாவது பில்ட் பண்ணலாம் அப்படின்னா வாங்க. கமெண்ட்ஸ்ல என்ன நினைக்கிறீங்களோ போடுங்க. உங்க ஃபீட்பேக் வச்சுதான் எங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியும். நாங்க அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறோம் கன்ஃபார்மா. நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் அடுத்த சில வீடியோஸ் சில ஹாட் டேக்ஸோட எல்லாம் கான்ட்ரவர்சியல் ஒப்பீனியனோட எல்லாம் வரப்போறோம். ஆக்சுவலி நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற இதை பத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுங்க, அது நிறைய நாங்க கண்டிப்பா எடுத்துட்டு வரோம். தேங்க்ஸ் ஃபார் மீ. பாய்.